அவர் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து கூடவே இருந்தேன். ஏதோ நான் ஒரு எம்எல்ஏவோ இல்லை மினிஸ்டரோ அங்கே கூட்டு போகல. நான் ஒரு கூட அவருக்கு வந்து ஒரு வளர்ப்பு பையன் தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் என் கூட உட்காந்து சாப்பிடுவார். எல்லாமே பண்ணோம். புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் அவருக்கு வந்து தமிழர் திருநாளான பொங்கல் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவர் அன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டார். தோட்டத்தில் உட்காந்துவார். எல்லாம் 100 ரூபா கட்டாக எடுத்து வச்சுக்கிறோம். வர்றவங்களுக்குலாம் 100, யார் வந்தாலும் சரி கியூவில் நிற்பாங்க. ஆனால் ஒரு செகண்ட் தான் டக்கு 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 டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். தமிழர் திருநாள் அப்படிங்கிறத மீறி பொங்கல் வந்து ஒரு சக்தி உள்ள ஒரு பூஜை. அது சூரியனுக்கு கொண்டாடுறது. சூரியனை வச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு கலைஞர் கூட பெருசாக இதே இல்லையா? இல்லை, அவர்கிட்ட 30 வருஷமாக எனக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சு. கலைஞர் வந்து இந்த சிசிடி கேமரா போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில். இதெல்லாம் கலைஞர் போட்டு கொடுத்து அது ஒரு காலத்தில் பேப்பரில் பயங்கர பிரபலமாக இருந்துச்சு. போட்டு கொடுத்தாரு. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு தான் பர்சனல் ஃபோன் நம்பரே எனக்கு கொடுத்துருந்தாரு. நான் ஃபோனில் பேசுவேன். எனக்கு ஒரு இன்னொரு கேள்வி இங்கே கேட்கணும்னு தோணுது சார். நீங்கள் ஒரு பக்க ஆன்மீகவாதி. ஆமாம், அந்த வயசுலேயுமே நீங்கள் வந்து ஆன்மீகவாதி. சார் வந்துட்டு கலைஞர் வந்துட்டு எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நாத்திகவாதி. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள இது இருக்குமா, டிபேட்லாம் இருக்குமா? அவர் சாமி கும்பிடுவாருங்க. வீட்டுக்கு முன்னாடியே கோயில் இருக்குல்ல, உழவர் திருநாள். அது வந்து விவசாயி பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க. இப்போ தான் நமக்கு வந்து நாகரிகம் தெரிஞ்சு போச்சு. நம்ம ராக்கெட் விடுறோம், அதை விடுறோம், இதை விடுறோம். விவசாயம் மதிக்கல. விவசாயியை மதிக்கணும். அவங்க காலில் விழுந்து கும்பிடணும். அதாவது மாடு அப்படின்னு சொல்கிறதே தவறாக நினைக்கிறேன். பசுவில் வந்து அத்தனை தெய்வங்களும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பஸ்ஸு வந்து முத வீடு திறக்கும்போது பசுவை உள்ளே விடுவாங்க. ஏன்னா பசு உள்ளே வந்துச்சுன்னா அத்தனை தெய்வங்களும் சித்தர்களும் புனிதர்களும் இருக்கிற பூமின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. சூரிய கிரகம் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல, போகவே முடியாதுங்கிறாங்க. ஏன்னா எரிஞ்சிடுவான். ஆனால் நம்மளால் போயிருக்காங்க சூரிய கிரகம். இப்போ நம்மளால் ஒரு இலை தடவாங்க சார், ஃபயர்கள் நுழைவாங்க. ஒன்றுமே அவர் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம சாமியார் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதில் போய் படுத்துருப்பாங்க. அப்படி தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கலைமாமணி டாக்டர் ஜாகுவா தங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எம்ஜிஆர் பற்றியான விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா சொல்லியிருந்தீங்க. மக்களுக்கு நிறையா விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கு. அந்த சித்தருங்கிற மேட்டராக இருக்கட்டும், அவருடைய அந்த கும்பிடும் முறைகளாக இருக்கட்டும், பல மர்மமான விஷயங்களையும் நீங்கள் அதில் பேசியிருந்தீங்க. இப்போ பொங்கல் ஒட்டி வர்றதுனால இந்த கேள்வியை நான் முதல் கேள்வியாக வைக்கிறேன். எம்ஜிஆர் கூட உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறது இருந்திருக்கா? கண்டிப்பாக, நிச்சயமாக இருக்கும். முதல்ல டிவைட் தமிழ் நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல பெருமை அடைகிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. பெங்களூர்லேருந்து கூட ஒரு சித்தர், அந்த அம்மா லேடி, அவங்க கேட்டாங்க, இந்த கண்ணாடி முன்னாடி மந்திரம் பண்ணுவாருங்கிறீங்களே, எப்படி அப்போ அந்த காலத்துலேயே அவர் பண்ணாரா? அவன் அந்த காலத்துலேயே பண்ணார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து கூடவே இருந்தேன். ஏதோ நான் ஒரு எம்எல்ஏவோ இல்லை மினிஸ்டரோ அங்கே கூட்டு போகல. நான் ஒரு கூட அவருக்கு வந்து ஒரு வளர்ப்பு பையன் தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் என் கூட உட்காந்து சாப்பிடுவார். எல்லாமே பண்ணோம். ஸ்விம்மிங் பூல் போவார். ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருப்பார். எனக்கு கம்பு சுற்ற சொல்லுவார். அந்த மாதிரி இருந்தனால அவர் எல்லாத்தையும் சொன்னார். ஏன்னா நானும் ஒழுக்கமாக இருந்தேன். எந்த கெட்ட பழக்கம் இல்லையா, அது அவருக்கு பிடிச்சிச்சு. அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். அதை சொன்னால் அது நேயர்கள் நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, பொங்கல் வந்து புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எப்படி இப்போ செய்வார் அப்படின்னு. அவருக்கு வந்து தமிழர் திருநாளான பொங்கல் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அவருக்கு. அவர் அன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டார். தோட்டத்தில் உட்காந்துவார். எல்லாம் 100 ரூபா கட்டாக எடுத்து வச்சுக்கிறோம். வர்றவங்களுக்குலாம் 100, யார் வந்தாலும் சரி கியூவில் நிற்பாங்க. ஆனால் ஒரு செகண்ட் தான் டக்கு 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 டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு அது பொன்மனச்செம்மல்ல கொடுத்து சிவந்த கரங்கள். யாருமே அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது பண்ணுவார். பொங்கலை கோலாகலமாக கொண்டாடுவார். அதாவது தமிழர் திருநாள் அப்படிங்கிறத மீறி பொங்கல் வந்து ஒரு சக்தி உள்ள ஒரு பூஜை. அது சூரியனுக்கு கொண்டாடுறது. சூரியனை வச்சு கொண்டாடுவாங்க. அதிகாரத்தில் வேற இருக்கவர், கண்டிப்பாக சூரியனை கும்பிட்டு தான். ஆமாம், அது கரெக்ட் தான். அவர் சூரிய மந்திரம்லாம் சொல்லுவார். தலைவர் வந்து சூரியன் மந்திரம்லாம் பிரமாதமாக சொல்லுவார். அவர் நிறைய மந்திரங்கள் தெரியும். அதாவது வந்து என்ன அப்படிங்கிறதுலாம் வெளியெலாம் சொல்ல மாட்டார். அவர் டேட் ஆஃப் பர்த்தே. சித்தர்லேருந்து மந்திரவாதி அளவுக்கு சொல்கிறீங்க? இல்லை, மந்திரங்கள். அதான் மந்திரவாதி அப்படி சொன்னேன் சார். மந்திரவாதி வேற, மந்திரங்கள் வேற. மந்திரவாதிங்கிறது அடுத்தவனை கெடுக்கிறது. மந்திரம் வந்து தன்னையும் சுத்தப்படுத்தி, தன் நாட்டையும் சுத்தப்படுத்து, தன் மக்களை சுத்தப்படுத்துறது. மந்திரம் எப்படி? ஒரு மந்திரம் சொன்னால் மழை நிற்கும் சார். ஒரு மந்திரம் சொன்னால் வெடிச்சு நித்தி குழம்பா வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் திட்டினா அவன் நம்மளை கோபப்படும். அன்பாக சொன்னால் அவன் நம்ம மேலே அன்பாக இருப்பான். அந்த மாதிரி தான் மந்திரம். நிறைய மந்திரம் இருக்குது சார். அந்த மந்திரங்களை அவருக்கு மேக்சிமம் அது என்ன சொல்கிறது, அடுத்தவங்க அவரை வந்து வெறுக்கவே மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் யாருன்னா வெறுக்கிறாங்களா? அவர் எதிரின்னு சொல்கிறவங்க கூட எனக்கு எம்ஜிஆர் பிடிக்குன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து கட்சி வேறு, ஆனால் எனக்கு எம்ஜிஆர் பிடிக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவர்கிட்ட எல்லா சக்தியும் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி அவர் வந்து பொங்கலை பிரமாதமாக கொண்டாடுவார். ஏன்னா
நான்லாம் திருச்சியில் இருந்தேன் அப்போ. பொங்கல் ஒரு ஜெகஜோதியாக இருக்கும். பொங்கல் கொண்டாடினா ஒரு 4 நாள் பயங்கரமாக இருக்கும். ஆமாம். அந்த 4, 5 நாளும் தலைவர் வீட்டில் அப்படி இருக்கும் பொங்கல். ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அந்த சித்தர் கோயில் அவர் உள்ள அண்டர் கிரவுண்டில் பண்ணுவார்ல, அந்த கோயிலை நிச்சயமாக நான் கேட்டேன். நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது அவர் எங்கெங்கெல்லாம் பொங்கல் வச்சு கொண்டாடுவார் அங்கேயே. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும் வந்துங்க. அதெல்லாம் எப்படி சமாளிப்பாருங்கிறத நான் அங்கேயே நேருக்கு நேராகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுவார். எப்போதுமே அவர் இருக்கிற வரைக்கும் கொண்டாடினார். ஓகே சார். நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சில மந்திரங்கள்லாம் சொல்லுவார் அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் நேரில் பார்த்துறீங்களா? என்ன மாதிரியான மந்திரங்களை அவர் பிரயோகிப்பார்? இப்போ பொங்கல்னா சூரிய மந்திரம், குரு மந்திரம் சொல்லுவார் சார். ஓம் பூர் புஷ அப்படின்னு ஒரு மந்திரம் அது சொல்லுவார் பார்த்துங்க. அப்புறம் வந்து சூரிய பவனுக்கு பண்ணுவார். நான் இப்போ கேட்டவொடனே நான் மறந்துட்டேன் பாருங்க. நானும் இப்போ சொல்லுவேன் அந்த மந்திரம்லாம் மறந்துட்டேன் பாருங்க. டக்குன்னு அதை சொல்கிறேன் நான். ஓம் பூர் புஷ சூரிய அது மாதிரி ஒரு நிறைய மந்திரங்கள். அவர் வெளியில் கத்தியெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் முத்திரை வச்சுக்குவார். முத்திரை வச்சுட்டு அவர் நான் அப்போவே போன வாட்டியே சொன்னேன். தலைவன் படத்தில் பத்மாசனம் போட்டு முத்திரை போடுவார்ல, அதே மாதிரி உட்காந்துருப்பார். நிமிர்ந்து உட்காரணுன்னே அவர் தான் சொல்லுவார். குனியவே கூடாது, நிமிர்ந்து உட்காரணும். அப்போ தான் முகுந்தல் அந்த எலும்பு வழியாக நமக்கு மந்திரம் ஆசன வாய் வழியாக மந்திரங்கள் மேலே போகும் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து நிறையா அவருக்கு தெரியும். தெரிஞ்சு அவர் நிறையா அதை பண்ணி நான் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். உண்மையாகவே நான் எங்கள் வாத்தியார் தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியார்கிட்ட கற்றுக்கிட்டது இல்லாமல், டோனி பண்ணியாட்ட பிளாக் பெல்ட் கற்றுக்கிட்டது இல்லாமல், இங்கே வந்து நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறேன், டீ கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். அவர் சுவாசம் பார்த்து தான் நடப்பார். சூரியகலையை சந்திரகலையாக பார்த்து, சூரியகலையில் யாரை பார்க்கணும், சந்திரகலையில் யாரை பார்க்கணும், சுடுமுனை இருந்தால் யாரை பார்க்கணும், இதெல்லாம் அவர் பண்ணுவார். சுடுமுனையில் எந்த மந்திரம் சொல்லணும்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நிறையா நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் சார். ஏன்னா 18 சித்தர்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. அது நம்ம இன்னொரு வாட்டி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இல்லை நான் இப்போவே கூட சொல்லுவேன். இப்போ ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு மந்திரம் அதை அவர் சொல்லுவார். சித்தர்கள் அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் வந்து அந்த அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள சித்தர் படம் வச்சு அவங்க அம்மா படம் வச்சு உட்காந்துருப்பார். ஸோ நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். ஏன்னா தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆமாம், தியானம் காலையில் நீங்கள் அவர் கூட இருந்தது அப்படின்னு சொன்னதுனால கேட்குறேன். பொதுவாக அவர் எத்தனை மணிக்கு எந்திரிப்பார்? இந்த மாதிரி காலையிலே வந்து வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள், தியானம் இதெல்லாம் வந்து மார்னிங்கே பண்ணிடுவார். ஏன்னா அவ்வளோ ஒர்க் ஷெடியூல். அவர் வேலை எவ்வளோ வேலை இருந்தாலும் 4:30க்கு எழுந்திருவார். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருவார். எழுந்துச்சி தியானம் பண்ணிடுவார். தியானம் பண்ணிட்டு தான் அவர் வந்து அப்புறம் வாக்கிங்லாம் வெளியே வருவார். அப்படின்னா வெளியே வர மாட்டார். அங்கேயே பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்து ஸ்விம்மிங் பூல்கிட்ட வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுவார். ஸ்விம்மிங் பூல்கிட்ட வந்து நீர்கிட்ட கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லுவார். அது மாதிரி பண்ணுவார். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் வாக்கிங் பண்ணார். ஏன்னா அது இடம் பெரிய இடம். ஒரு வேஸ்ட் இங்கே கட்டுவார் பார்த்துங்க. அவர் வேஸ்ட் இங்கே கட்டி தலைப்பா கட்டிக்குவார். தலைப்பா கட்டி நடப்பார். விறுன்னு நடப்பார். அது கூட நம்ம நடக்கவே முடியாது. அது மாதிரி அவர்கிட்ட கையெல்லாம் கொடுக்க முடியாது சார், உடஞ்சிடும் சார். இப்போ நான் வந்து 3000 நல்லா 5000 பைட்டெல்லாம் அடித்தோன்னா நம்ம நினச்சேன், அப்பா நம்மளாம் அப்படி பிடிச்சாருன்னா அப்படியே கையெல்லாம் நுரைங்க. அந்த பவர் அவர் சாதாரண பவர்லாம் இல்லை. அவர் கரலாக்கட்டை அவர் தூக்குற மாதிரி தூக்கி பண்ணவே முடியாது இல்லைங்களா? நீங்கள் பட்டிக்காடு பொண்ணு படம் பார்த்தீங்களா? இல்லை சார், நான் பார்த்தது. நீங்கள் பாருங்கள், நம்ம நேயர்களும் பார்க்கட்டும். அதில் அப்படி கரலா தூக்கி சுற்றுவார் பாருங்க. ஒரு பாட்டு ஜெயலலிதாவுக்கும் அவருக்கு ஒரு பாட்டு இருக்கும். அதில் கரலா சுற்றுவார். அந்த கரலாம் இப்போ யாரும் தூக்கவே முடியாது. நான் பார்த்துருக்கேன் சார். இந்த எம்ஜிஆரோட வீடு ஒன்று இருக்கும்ல சார், இங்கே நம்ம டி நகரில் அவருடைய பழைய ஆஃபீஸ், அதில் வந்து அருங்காட்சியமாக வச்சுருப்பாங்கல்ல. அதில் அந்த கரலாலாம் பார்க்கும்போது எப்போ இதெல்லாம் எப்படி தூக்குனாருன்னு தான் தோணும். அசால்ட்டாக சுற்றுவார். டபுள் சுற்றுவார். டக்குன்னு சுற்றுவார். அப்போ அவர் என்ன பலம் இருக்க பாருங்க. அப்புறம் டபுள் பார் அடிப்பார். இதெல்லாம் அடிப்பார். டபுள் பார் அடிப்பார். இதெல்லாம் பண்ணார் பார்த்துங்க. யோகாசனம் நிறையா யோகாசனம் பண்ணுவார். யோகாசனம் அவரோட உடம்பு வந்துங்க. அவர் அந்த வயசில் ஓடுவார் பார்த்தீங்களா படிக்கட்டில். பார்த்துறீங்களா? அந்த இது என்ன அந்த சாட்டையை வச்சுட்டு ஒரு படத்தில் இது பண்ணுவார். அப்போல்லாம் கடன்னு இறங்குவார். படம்லாம் ஓடுங்க. அது வந்து எங்கள் வீட்டு பிள்ளை. அப்போல்லாம் சின்ன வயசு. சிஎம்மான அப்புறம் ஓடுவார் சார். படிக்கட்டில் ஏறி டக்குன்னு ஓடி போய் மாலை போடுவார். அதெல்லாம் என்ன அவருக்கு வந்து சுறுசுறுப்பு. யோகாசனம், உடற்பயிற்சி, எல்லாம் சிலம்பம் சுற்றுவார். கத்தி ஃபைட் பண்ணுவார். சுருள் சுற்றுவார் சார். சுருள் சும்மா சுற்றிட்டு இருப்பார். ஏன்னா அது ஆசை தான் சார். அது வந்து அந்த கலை கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. சில பேர் விட்டுருவாங்க. இப்போ நான்லாம் இன்னும் உடலை பாருங்கள். இந்த மாதிரி அவரும் கடைசி வரைக்கும் உடலை. ஓகே சார். இப்போ எம்ஜிஆர் பற்றி அதிகமாக பேசுனீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு கலைஞர் கூட பெருசாக இதே இல்லையா? இல்லை, அவர்கிட்ட 30 வருஷமாக எனக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சு. கலைஞர் வந்து இந்த சிசிடிவி கேமரா போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில். இதெல்லாம் கலைஞர் போட்டு கொடுத்தது. அது ஒரு காலத்தில் பேப்பரில் பயங்கர பிரபலமாக இருந்துச்சு. போட்டு கொடுத்தாரு. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பர்சனல் ஃபோன் நம்பரே எனக்கு கொடுத்துருந்தாரு. நான் ஃபோனில் பேசுவேன். தாமு அன்பரசு இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா வந்து மோகலிங்கம். அவர் வந்து அப்போ அந்த தலைவர் அங்கே குன்றத்தூரில் என்கிட்ட ஃபோனை கொடுத்து இந்த மோகலிங்கம் இருக்கா அப்படி இங்கே தான் இருக்காருன்னொடனே அவர் வந்து ஷாக் ஆகிட்டார். என்னென்னா
சிஎம் இப்படி இவருக்கு லைனில் வந்து பேசுகிறாரு அப்படின்ட்டு ஆகிட்டார். அப்போ தாமோன் பரஸ் வந்து ஒரு அரசியலில் வந்திருந்தாலும் ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா தான் பெரிய ஆள். அப்பா தாமோலிங்கன்ட்டு பெரிய ஆள். ஸோ அவர்கிட்ட நான் இவர் தலைவர் ஃபோன் பண்ணி இந்த ஃபோனை அங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் படம்லாம் நான் பண்ணேன். கண்ணம்மாங்கிற படம் பண்ணேன், சீரியல் நிறையா பண்ணேன். என்ன ரொம்ப பிடிக்கும் இருக்கும். ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற பிடிக்கும். என்னை வந்து ஒரு சீரியல் வந்து ராஜஸ்தான் ஷூட்டிங் போகிறோம். குட்டிப்பட்டி மேடம் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரு. இல்லை டைரக்டர் வேறு, ப்ரொடியூசரு. போகும்போது ஒரு சீனு கேரக்டர் வீரபாகுங்கிற கேரக்டரு ஒருத்தர் வரலன்னொடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் நடிக்க சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. நான் அப்போ பயங்கர பிஸி. ஒரு நாள் கூட வேறு இடத்துக்கும் போக முடியாது, எங்கேயும் தூங்க கூட முடியாது, அந்த மாதிரி டைமு. நான் என்ன கேட்குறாங்க, நடிங்க மாஸ்டர்ன்ட்டு. எவ்வளோ நாள்? இன்றைக்கி ஒரு நாள் தானே? இல்லை கண்டினியூவாக ஒரு 5 வருஷம் வரும். மேடம் அதெல்லாம் முடியாது மேடம், நடிக்கலாம் முடியாது, நான் வந்து ஒர்க்கு நிறையா இருக்குது, நான் முடியாதுன்ட்டேன். சரி அப்படின்ட்டு அவங்க விடட்டு பண்ணாங்க, விடல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா கலைஞர் பேசினார். நான் என்ன தங்கம்னு தான் சொல்லுவேன், ஜாகுவார்னு சொல்ல மாட்டார். ஜாகுவார் தங்கம்னு கூட மாட்டார், தங்கம்னு தான் கூடுவார். என்ன தங்கம், என்ன எங்கே இருக்கா அப்படின்னு. ஐயா ராஜஸ்தானில் தான் இருக்குது. அவர் தெரிஞ்சு தான் கேட்குறாரு. எனக்கு என்ன ஷூட்டிங் போயிட்டுருக்கியா? ஆமாம். அது ஒரு கேரக்டர் வீரபாகு கேரக்டர், நல்ல கேரக்டர், நடிக்க வேண்டியதானே நீ? ஐயா எனக்கு டைம் இல்லை ஐயா அப்படின்னு இழுத்தேன் அப்படியே. அதனால் நீ நடி அப்படின்னாரு. உரிமையாக சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை ரொம்ப அன்பாக சொல்லுவாருங்க. அவர் ஒரு அன்பு, ரொம்ப அன்புங்க. அவர் வந்து ரொம்ப அன்பு. அதனால தாங்க கலைஞர் குரல் கேட்டவுடனே எல்லாம் கைத்துட்டுவாங்க. அவரோட அன்புலாம் அது வந்து நீ நடி. எனக்கு இன்னொரு கேள்வி இங்கே கேட்கணும்னு தோணுது சார். நீங்கள் ஒரு பக்க ஆன்மீகவாதி. ஆமாம். அந்த வயசுலையுமே நீங்கள் வந்து ஆன்மீகவாதி. சார் வந்துட்டு கலைஞர் வந்துட்டு எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நாத்திகவாதி. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள இது இருக்குமா, டிபேட்லாம் இருக்குமா? அவர் சாமி கும்பிடுவாருங்க. வீட்டுக்கு முன்னாடியே கோயில் இருக்குல்ல, கும்பிட்டு தான் போவாராம். அப்போ சொல்லுவாங்க கும்பிட்டு தான் போனாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, யோகா என்ன கேட்டார், யோகா என்னையா பண்ணுவான்னாரு. நான் வந்து மூலாதாரத்தை வந்து எடுப்பேங்க, காற்றை எடுத்து ஓம் நமச்சிவாயனை கொண்டு வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ அப்படி கொண்டு வர, நீங்கள் எப்படி இங்கே பண்ணுறீங்கன்னு. நான் சூரியனை நினச்சிக்குவேன், என் சூரியன் கடவுள் தானே, சூரியனை நினச்சிக்குவேன் அப்படின்னாரு. அது கண் கண்ட கடவுள்னாரு. ஓ அவன் கடவுளை கும்பிடுவீங்களா அப்படின்னேன். இல்லை நான் சூரியனை வந்து வணங்குவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறாரு அங்கே வந்து பண்ணுவாராம். என்கிட்ட சொன்னார். இதில் வரன இது அண்ணா அறிவாலயத்தில் அவர் பண்ணுவார், எல்லாருக்குமே தெரியுமே. அவர் கூட நெருக்கமாக இருக்கிற இப்போ இருக்கிற எல்லா நிறைய தலைவருக்கு அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது தெரியும். அவர் யோகா சூரியனை வேண்டுவது தெரியும், கிழக்க பார்த்தா யோகாசனம் பண்ணுவார், எல்லாமே தெரியும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது யோகாசனம் தானே சார்? அதான் யோகாசனம்லாம் வேண்டது தானே. இப்போ கடவுளே இல்லைங்கிறது வேற. சூரியன் மட்டும் கடவுள்னா கடவுள் தானே. இப்போ ஓகே, அது இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கடவுள் இல்லைன்னா சார், கடவுளே இல்லைன்னு வச்சுங்களேன், எந்த கடவுளும் இருக்கக்கூடாது. இல்லை, ஆனால் நம்ம இங்கே பார்க்கும்போது அவங்க பெருசாக எதிர்த்தது வந்து கடவுள் கும்புறவங்களை தாண்டி அந்த இல்லை ரொம்ப இதாக மூர்க்கமாக சில இது பண்ணவங்க. அவர் என்ன சொன்னார்னா, கடவுளை கும்பிடு. பராசக்தி படத்துலேயே டைலாக் என்னன்னா, கடவுளை கும்பிடு, கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திரம் தான் பிடிக்கும், அப்படிதான் சொன்னார். அது கடவுள் அவர் இல்லைன்னு கலைஞர் சொன்னதில்லை. கலைவர் எங்கே சொன்னார் கடவுள் இல்லைன்னு, என்ன சொல்லலையே. ஓகே சார், நம்ம இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசினோம். இப்போ பொங்கல் டாபிக்குள்ளேயே வருவோம் சார். இப்போ தமிழருடைய வாழ்வியலில் பொங்கல்ங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சார்? உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் இந்த பொங்கலை திருநாளை கொண்டாடுவாங்க. அதுவும் தமிழர் திருநாள், பொங்கல் வந்து தமிழர் திருநாள் தான் சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழர் திருநாள்னு அவ்வளோ அற்புதமாக அதை கொண்டாடுவார். அங்கேயே வந்து பானை வச்சு பொங்கல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி உலகம் உருவாகினதுக்கப்புறம் நம்ம மொழியெல்லாம் தெரியாததுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மொழி தெரியும் சார். அதாவது குழந்தை வெளியே வருமா, அம்மா அம்மான்ட்டு வரும் தெரியுங்களா? நீங்கள் நிறைய இதிலே எடுத்து காமிச்சிருக்காங்க, அம்மான்னு தான் வரும். அத்தைங்கும், அம்மா மம்மியோ டேடினோ ஒரு குழந்தை கூட சொல்லாது. அது மாதிரி உலகம் உருவாகும் போதே கடவுள் வந்து தமிழ் மொழியை தான் படைத்தார். அந்த தமிழ் மொழி இருக்கும்போதே காட்டுவாசிகளாக இருந்தோம். நம்மலாம் காட்டுவாசிகளாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் முதல்ல வந்து சூரியன். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சூரியன் கரெக்டாக வருது, கரெக்டாக மறையுது. சூரியன் மறைஞ்ச உடனே என்னென்னலாம் நடக்குது. அதனால் சூரியனை கும்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வழிபட ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாகரிகம் மாறி 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 விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போலாம் விவசாயம் கிடையாது. எதையா இலையை பறித்து திம்பாங்க. சில பேர் செத்து போயிடுவாங்க, சில பேர் செத்து போனால் அந்த இலையை சாப்பிடக்கூடாதுன்னு அதை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் சில பழங்கள் சாப்பிடுவாங்க. சில பழங்கள் போதையாக இருக்கும், சில பழங்கள் வந்து விஷமாக இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது, அதை ஒதுக்கி வச்சாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டே வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. எதுவுமே எங்கேருந்து யாரும் எடுக்கிறதில்ல, எல்லாமே பூமியில் இருந்து தான். இப்போ அரிசினாக்க உடனே எங்கே உற்பத்தியாக பண்ணுறாங்க கிடையாது. யாராலும் உற்பத்தி பண்ண முடியுமா? அரிசி கிடையாது. ஆனால் ஏதோ இறைவன் கொடுத்தது, அதை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். விவசாயம் பண்ணி அதை வந்து கடவுள்னு, ஏன்னா சூரியன் உதிச்சாதான் எல்லா மரம் செடி கொடி கூட வாழும், இல்லைன்னா எல்லாம் செத்து போயிடும் தெரியுமா? சூரியன் உதிக்கலன்னு வைங்களேன்,
மனுஷன் வந்து எல்லாம் செத்து போயிடும், ம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் சூரியனை கடவுளை அந்த காலத்தில். அப்புறம் சித்தர்கள் இப்போ வந்து சிவன்கிட்ட இருந்து வந்து பதஞ்சலி முனிவர் உருவாகி, பதஞ்சலி முனி காகபுஜண்டர் சிவனா காகபுஜண்டரா அப்படின்னா 2 பேரும் ஈக்குவல் பார்த்துங்க, 2 பேரும் அவர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க விட்ட பதஞ்சலி முனிவர் அப்படியே முனிவர்களாக சித்தர் பெருமக்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்து சில மொழிகள் உருவாகி, சில சக்திகள் உருவாகி, சில கோயில்களை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் அப்படின்னா சூரியன பகவானுக்கு பொங்கல். அதுக்கு என்ன பாருங்கள், விவசாயி. அதாவது அவங்க காலில் விழுந்து கும்பிட்றதுனாலயா விவசாயி வந்து இன்னைக்கு வந்து நான் கூட சொல்கிறேன், அவங்க காலில் விழுந்து கும்பிட்றேன். ஏன்னா அவங்க இல்லாமல் என் உயிரே கிடையாது, யாரும் உயிரம் கிடையாது. அந்த விவசாயம் மதிக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச பொங்கல், பொங்கல் திருநாள் பார்த்துங்க. உழவர் திருநாள்னு அதுக்கு உழவர் திருநாள். அது வந்து விவசாயி பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க. இப்போ தான் நமக்கு வந்து நாகரிகம் தெரிஞ்சு போச்சு, நம்ம ராக்கெட் விடுறோம், அதை விடுறோம், இதை விடுறோன்னு விவசாயம் மதிக்கலை. விவசாயம் மதிக்கணும், அவங்க காலில் விழுந்து கும்பிடணும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நானும் விவசாயம் தான், நானும் விவசாயம் வந்து இப்போ வந்து சினிமாவுக்கு வந்துருக்காங்க. எங்கள் பரம்பரை தொழில் விவசாயம். இந்த மாதிரி விவசாயிகள். அதே மாதிரி குயவர்கள். குயவர்கள்னால் அவங்க மண்பானம் படிப்பாங்க பார்த்துங்க. ஒரு மண்ணை எடுத்து அதில் தண்ணியை கலந்து மண்பானம் பாருங்கள், அது நீரும் இருக்கும், நெருப்பும் இருக்கும், காற்றும் இருக்கும், எல்லாமே சேர்த்து அதை மண்பானம் குயமாக பிடிச்சி அந்த இதில் தான் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு நெருப்பு தேவை. அப்போ கல் தட்டி பாருங்கள், அது பாருங்கள் அடுப்புக்கெல்லாம் கல் தான் தட்டிட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அதை வச்சு பொங்கலுக்கு இதுக்கு வச்சாங்க, சூரிய பவனுக்கு வச்சாங்க. அப்புறம் மாட்டு பொங்கல். மாடு வந்து மனிதன் கூடவே வாழ்ந்து, அதாவது மாடு அப்படின்னு சொல்கிறதே தவறாக நினைக்கிறேன். பசுவில் வந்து அத்தனை தெய்வங்களும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால பசுவை வந்து முத வீடு திறக்கும்போது பசுவை உள்ளே விடுவாங்க. ஏன்னா பசு உள்ளே வந்துச்சுன்னா அத்தனை தெய்வங்களும் சித்தர்களும் புனிதர்களும் இருக்கிற பூமின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அப்போது அந்த பசுவை தொழ ஆரம்பித்தாங்க. பசு உண்மையிலே தொழுற ஒரு பெரிய சக்தியான அந்த பசுவை தொழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது பசுவை தொழுது, ஏன்னா அது கழுவி துடைப்பாங்களே இல்லையா, அது கூட விளையாடணும்னு நினச்சாங்க. அதனால் மாடுபிடி அப்படின்னு ஒரு பந்தயம் ஆரம்பிச்சு. இப்போல்லாம் ஆரம்பிக்கலைங்க, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. இந்த பொங்கல்னாலேங்க 5 நாள் லீவ் இருக்கும். எனக்குலாம் அந்த காலத்தில் 5 நாள் லீவ். அப்போ 5 நாள் சுற்றிக்கிடும். ஒரு நாள் சுத்தம் பார்த்துங்க, புது ட்ரெஸ் போடணும், எல்லோரும் சொந்தம் பண்ணோம். அப்புறம் காணும் பொங்கல்னு ஒன்று வச்சாங்க. காணும் பொங்கல் என்ன, நீங்கள் நிறைய ரொம்ப நாளாக பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்கள போய் நம்ம பார்ப்போம். அதாங்க காணும் பொங்கல். எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ காணும் பொங்கல்லாம் வைக்கிறதில்ல. அப்புறம் ஃபோனில் ஒன்று, அப்புறம் எப்படி இருக்கீங்க அதோட வச்சு அப்போலாம் காணும் பொங்கல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போவோம். இப்போ அவங்க இந்த வருஷம் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன், அடுத்த வருஷம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்க. அது ஒரு மாதிரி திருவிழாமாக இருக்கும் சார். அதுதான் சார் தமிழர் திருநாள் பொங்கல். இன்றைக்கி அமெரிக்கா ஜனாதிபதி பொங்கல் கொண்டாடுறாரு. போன வருஷம் கொண்டாடினாங்க அமெரிக்காவில். அதே மாதிரி இன்றைக்கி ஜெர்மனியில் கொண்டாடுறாங்க, துபாயில் கொண்டாடுறாங்க. எல்லா நாட்டிலையும் மேக்சிமம் பொங்கலை கொண்டாடுறாங்கன்னா பொங்கல் வந்து ஒரு அற்புதமான நேர்த்தியான ஒரு சக்தி வாய்ந்த பொங்கல், தமிழர் திருநாள், உலக தமிழர் திருநாள் பொங்கல். அது உண்மையிலே அதை வணங்க தான் செய்யணும், வாழ்த்தணும். விவசாயிகளை வணங்கணும், பசுவை வணங்கணும், நெற்களஞ்சியத்தை வணங்கணும், பானை செய்கிறவங்களை வணங்கணும். அத்தனை பேரும் வணங்குறதுக்கான ஒரு மிக அற்புதமான நாள் பொங்கல். சார், இப்போ விவசாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஏன்னா விவசாயங்கிறது வந்து வெறும் அரிசி சாகுபடி மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது. அனைத்து பழங்கள்லேருந்து விவசாயமும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்தியாவில்? இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் சார் ஆயிடுச்சு. விவசாயம் கம்மியாகிடுச்சு. அந்த காலத்து விவசாயம் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு நாடு சார் நான் பார்த்துருக்கேன், அந்த நாட்டில் விவசாயம் மட்டும்தான், வேறு எந்த தொழிலும் கிடையாது. ஆனால் பணக்கார நாடாக இருக்குது. ஏதோ ஒரு நாடு சொன்னாங்க, அது நீக்கிற நாடு தான் நினைக்கிறேன். அது ஒன்லி விவசாயம் மட்டும்தான். இப்போ நம்ம நாடு வந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய விவசாய நாடு. இப்போ நிறையா விவசாயம் பண்ணுற இடத்துலாம் பில்டிங் கட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னைக்கு வரும்போது பார்த்தா சாலிகிராமெலாம் விவசாய நடம், சாலிகிராமம் விவசாய நடம். கொஞ்சம் தான் வீடு இருக்கும். சொல்லியிருக்காங்க சார், அண்ணா நகர் தாண்டி நம்ம ஆவடி போகும்போதே 90கள்லேயே வந்து நிறைய விவசாய நிலமாக இருக்கும் அப்படின்னு. சார், இங்கே வடமலை போலீஸ் இருக்கு இல்லையா, தானாலே காடு தான். ஏத்தாப்புல இப்போ போகிறோம்ல நம்ம அண்ணா நகருக்கு, ஃபுல்லாக காடு தான் சார். ஒரு ஒத்த சைக்கிள் போவோம், பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க எல்லாம். ஒத்த அடி பாதை இல்லை, அதுதான் இருக்கும் அங்கெல்லாம் அண்ணா நகர் வரைக்கும். அண்ணா நகர்லாம் சும்மா தான் ஒரு இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு வந்து சண்டே இடம் கொடுத்தாங்க. அப்போ காடாக இருக்கு வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ 100 ஏக்கரா வேணுமோ கொடுத்தாரு. காடு நாங்கள் வாங்க மாட்டோம், இன்னைக்கு வேறு எங்கே இருக்கு பாருங்க. அது மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. விவசாயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருக்கு. என்னன்னு தெரில. ஏன்னா வெள்ளைக்காரன் வந்தவொடனே அவன் என்ன பண்ணால், இவங்க வந்து விவசாயத்தில் பெரிய ஆளுங்க, மருத்துவத்தில் பெரிய ஆளுங்க, இவங்க அழிக்கணுங்கிறக்காக விவசாயத்தை வந்து அரிசி சாப்பிடாங்க, சுகர் வரணும். முதல் போய் அரிசி சாப்பிட்டா எவனும் சுகர் வந்துச்சு. இப்போ அமெரிக்காவில் இவ்வளோ பாத்திரம் வந்து அவன் காசுக்கு $250 வேணுமாவான் அமெரிக்காவில். பழையது குடிக்கங்கிறான். பழையது குடித்தவன் எவனுமே கெட்டு போனதில்லை, நான் கொண்டு. இப்போ நான் இளமையாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? நான் பழையது சாப்பிட்றேன், வெங்காயம் சாப்பிட்றேன், பூண்டு சாப்பிட்றேன், பச்சை மிளகாய் சாப்பிட்றேன். நான் கிழவன் ஆகிட்டேனா, சுகர் வந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. அப்போ சுகர் வந்து பொய்யா சொல்லி அதெல்லாம் சாப்பாடை மறைச்சி வேறு ஏதோ கோதுமையாக கொடுத்தானுங்க.
கோதுமை இங்கே சரியாக விளையல, அதனால் நம்ம விவசாயத்தை அப்படியே அழிச்சாங்க. அப்புறம் வந்து இது இந்த தண்ணி குடிக்காதீங்க, குடிச்சிங்கன்னா பிரச்சனை அப்படின்னாங்க. இந்த தண்ணி பாட்டில் தண்ணி குடிக்க ஆரம்பித்தோம். பாட்டில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சோன்னா நோய் வர ஆரம்பிச்சு. இப்போ சளி பிடிக்கிறதுக்கு காரணமே நம்ம பூமி தண்ணி குடிக்காது தான். ஏன்னா நிலத்தாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்கழி மாதம் தானே, கிணத்து தண்ணி சூடாக இருக்கும். பார்த்துருங்களா, குளிச்சிருங்களா நீங்கள்? இல்லை சார். நீங்கள் இன்றைக்கி இப்போ நாளைக்கு காலையில் பாருங்கள், கிணத்து தண்ணி எடுத்து பாருங்க, சூடாக இருக்கும் சார். அதே மாதிரி வெயில் நேரத்தில் கிணத்து தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். என்ன இயற்கை பாருங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி மருத்துவம் வந்து வேப்பலை எவ்வளோ சக்தி உள்ளது, எல்லாத்தையும் ஓலை சூடெல்லாம் எடுத்து போய் கொளுத்திட்டானுங்க சார். இப்போ கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி எல்லாம் மறைஞ்சு போச்சு. நம்மக்கிட்ட என்ன சார், இங்கேருந்து சந்திரமண்டலம் போயிருக்கான், சூரியகரகம் போயிருக்கான். சூரியகரகம் இன்னும் யாரும் கண்டே பிடிக்கல, போகவே முடியாதுங்கிறாங்க, ஏன்னா எரிஞ்சிடுவான். ஆனால் நம்மளால் போயிருக்காங்க சூரியகரகம். இப்போ நம்மளால ஒரு இலை தடவாங்க சார், ஃபயர்கள் நுழைவாங்க. ஒன்றுமே அது பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம சாமியார் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதில் போய் படுத்துருப்பாங்க. அப்படி பார்த்துருங்களா நீங்கள்? இல்லை சார், அந்த மாதிரி என்கிட்ட வீடியோ இருக்குது, நாங்கள் தரேன் பாருங்க. படுத்துருப்பாங்க, கொதிக்கிற தண்ணிக்குள்ளே உட்காந்துருப்பாங்க சார். நம்மளாம் வைக்கவே முடியாது. அதே மாதிரி வடை, இப்போ கூட ஒரு பாட்டி வடை சுடிச்சு வெறுங்கையில். ஏதோ ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியெல்லாம் நம்ம வந்து இருந்துச்சு, அதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து அழித்து நாசமாக்கிட்டு ஒன்றுமே இல்லாத இதாகிட்டான். அதுலேயும் நம்ம பெரியவங்க நிறைய பேர் சொன்னாங்க, பழைய சாப்பிடு, வெங்காயம் சாப்பிடு, வெள்ளை சக்கரை எடுத்துக்காத. இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சு சார், எங்கள் ஊரில் வெள்ளை சக்கரெலாம் கிடையாது, பனங்கருப்படி தான். பனங்கருப்படி காப்பி குடிக்கும்போது ரேஷன் கடைக்கு கொண்டு வெள்ளை சக்கரை போட்டான். கிலோ 30 பைசாவோ 20 பைசா வெள்ளை சக்கரை போட்டான். வெள்ளை சக்கரை இப்படி அள்ளி கொடுத்தோன்னு சாப்பிட்டோன்னா இனிக்குமா? இப்போ கருப்பட்டினா கடிக்கணும், இது வந்து அப்படியே மெதுவாக அதை விரும்ப ஆரம்பித்தோம். ஒன்றும் தெரியாது, முட்டாள்தனமாக இருக்கும்போது நான்லாம் வெள்ளை சக்கரை சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இப்போ தெரிஞ்சோன்னா வெள்ளை சக்கரெலாம் சாப்பிட, ஒரு 40 வருஷம் மேலே ஆச்சு வெள்ளை சக்கரை சாப்பிட்றதில்ல. அப்போ வந்து அப்படியே வாங்கி கொட்டுவோம். ரேஷன் கடையிலேருந்து அரிசி கொடுப்பாங்க, சக்கரை கொடுப்பாங்க. சர்க்கரை வந்து ரேஷன் கடையில் போட்டு தான் சர்க்கரை ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். அந்த சர்க்கரை இல்லைன்னா இன்றைக்கி பனவளம்னா எவ்வளோ மருத்துவ குணம் சார். இந்த பனங்கிழங்கு இருக்குல்ல சார், அது பனங்கிழங்கு சாப்பிட்டா ஆண்மை பெருக்கும் சார். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி பனம் கொட்டை போட்டு விளைய வைப்போம். இப்போ பனங்கொட்டைலாம் யாரும் போடல, பனம் விளையிறதில்ல. பனம் வந்து பனை மரம் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு கடற்கரையெல்லாம் சுனாமி வந்துச்சுல, அந்த இடத்துல பனை மரம் வச்சுதான் சுனாமி உள்ளே வராதான். அதுக்கு இது ஒரு சக்தி. எல்லா சக்தியும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க சார். அந்த வெள்ளைக்காரன் வந்து நம்ம சக்தியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணுங்கிறக்காக அழித்தான். ஏன்னா சாதாரணமாக ஒரு வில்லு வச்சுட்டு, வில்லும் கத்தியும் வச்சுட்டு எதிர்த்து அடித்து ஓட விட்டாங்கல்ல, அந்த மாதிரி பேர் சார். யார் சார்? ஜான்சி ராணி. குழந்தைய வச்சுட்டு வெறும் வாழ் சண்டையில் அடிச்சு விட்டாங்க. குயிலிங்கிற ஒரு பொண்ணு தன்னை உடம்புல வெடிகுண்டு கட்டிட்டு அவங்க உள்ளே நுழைஞ்சி. அப்போ தமிழன் வீரன், பெரிய வீரன்டா, அவன்கிட்ட நம்ம சண்டை போட முடியாதுன்னு நம்மளையே ஒருத்தனை மாட்டி விட்டான். நம்மளே மாற்றினான். அவன் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டான். அது என்ன சதிகாரம் பண்ணுவான், என்னது சாணக்கியத்தனமா சதிகாரத்தனம் என்னமோ பண்ணிட்டு நமக்குள்ளே சண்டையை மூட்டி விடுவான். சாணக்கியத்தனம். ஆமாம், சண்டையை மூட்டி விட்டு நம்ம வந்து அவன் கூட கொஞ்சம் பேர், நம்ம கூட கொஞ்சம் பேர். அவன் வந்து ரொட்டியும் பரோட்டாவும் கொடுத்து இதெல்லாம் நல்லது அது சாப்பிட்றானே, அவன் பரோட்டா கொடுத்தான். அரிசி சாப்பிட்டவன் நல்லா இருந்தான், இவன் போயிட்டான். இன்றைக்கி பாருங்கள், 40 வயசில் ஹார்ட் அட்டாக், 30 வயசில் ஹார்ட் அட்டாக், 17 வயசில் ஹார்ட் அட்டாக். என்ன காரணம்னா நம்ம கரெக்டான உணவு சாப்பிடல. அதுக்கு காரணம் நம்ம வந்து உணவை பயிர் சரியாக பண்ணலை. பயிர் பண்ணுறவங்கள மதிக்கிறது இல்லை, கடவுளையே மதிக்கிறது இல்லைன்னா பயிர் வைக்கிறவங்க எங்கே மதிப்போம்? ஸோ அந்த மாதிரி மதித்தோன்னாக்கா நமக்கும் உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், நோய் நொடி இல்லாமல். 120 வயசு சராசரி மனிதனுக்கு வயசு 120 யார் வாழ்கிறா? இல்லை. அதனால் இந்த உணவை கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா, இந்த விவசாயம் மதித்தோன்னா, இந்த தமிழ் பண்பாடை மதித்தோன்னா நிச்சயமாக 120 வயசு வரைக்கும் உலகமாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம் சார். அது மாதிரி தறி நெய்வாங்கல்ல, அது இன்றைக்கி புடவை எல்லாமே சார், இன்றைக்கி அரசாங்கமே கொடுத்து பாருங்கள், புடவை கொடுக்குறாங்கல்ல, அது தறி நெய்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய இது. பொங்கல்னாலே குயவர்கள், விவசாயிகள், தறி நெய்யர்கள், மாடு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு நிகழ்ச்சி தான் பொங்கல். இந்த பொங்கலில் நம்மளும் தமிழனாக இருந்து இந்த பொங்கல் கும்பிடுறோங்கிறத மனமாற உளமாற அந்த இறைவனை நான் உண்மையிலே வேண்டிக்கிறேன் சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நம்ம சேனல் நேயர்களுக்கும் அந்த நிறுவனத்தாருக்கும் உங்களுக்கும் தம்பி எல்லாருக்கும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தையும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சதில் பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம்.